நான் வந்து ஆக்சுவலாக சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜல்லிக்கட்டுக்காகவே வந்திருக்கேன். கடந்த 2 வருஷமாக எங்களுக்கு வெறும் ஏமாற்றத்தை மட்டும்தான் தந்திருக்காங்க இந்த அரசாங்கம். இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்குங்கிறதுக்காக நான் வெக்கேஷனில் வந்து இதுக்காக இருக்கும்போது இப்போவும் இவங்க இந்த அரசாங்கம் வந்து எங்களோட பாரம்பரியம் எங்களோட உரிமையை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறோம், இந்த பன்னாட்டு நிறுவனத்துக்கு பின்னாடி நீங்க போகாதீங்க. எங்களுக்கு எங்க நாட்டு மாடுகள் வேணும். எங்களுக்கு A2 மில்க் தான் வேணும். A1 டிசீஸ்டு மில்க் நாங்க குடிக்க மாட்டோம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெவல்யூஷன். நீங்க எங்களுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னா இதை விட கொடுமையா அடுத்தது நாங்க வந்து இந்த தாமிரபரணி ஆத்துல வந்து ஃபுல்லா அந்த பெப்சி காரங்க லட்சக்கணக்கான இதை எடுத்துட்டு இருக்காங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் அதுக்காக வரும். அப்புறம் A2 மில்க் வேணும். நாட்டு மாடுகள் அழிக்க கூடாது. அதுக்காக அரசாங்கத்துக்காக போராடுவோம். ஒரே ஒரு வேண்டுகோள், ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு வேண்டுகோள். பீட்டாங்கிறது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். ஒரு கார்பரேட்டால தான் அடிக்க முடியும். இனி எந்த ஒரு கார்பரேட் ப்ராடக்ட்ஸ், அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரி ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வாங்கக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம். ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்து நில்லு. ஒரு நாளைக்கு அவனுக்கு கோடிக்கணக்கான லாஸ் ஆகும். எல்லா ஐடி எம்ப்ளாயிஸும் வெளியே வாங்க. ஆட்டோமேட்டிக்கா பீட்டா இயக்கத்தை இந்த கார்பரேட் காரனே நீ எனக்கு வேணாம், எனக்கு பாதிக்குதுன்னு அனுப்புவான். தயவு செஞ்சு எல்லா கார்பரேட் ப்ராடக்ட்ஸையும் ஒழிப்போம்.